இந்த காலை நேரத்திலே உங்கள் அனைவரையும் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரினாலே அன்போடு கூட வாழ்த்துகின்றேன், வரவேற்கின்றேன். எல்லோருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதிலே நான் மகிழ்ச்சி கொள்கின்றேன். மீண்டுமாக ஒரு நாளை நாம் கண்டு ஆண்டவருடைய திருப்பாதத்திலே அமர்ந்தவர்களாக திருவசனத்தை கேட்கின்ற இறை மக்களாக கடவுள் நமக்கு வாய்ப்பினை கொடுத்தமைக்காக ஆண்டவரை நான் ஸ்தோத்திரிக்கின்றேன். சிறப்பாக இந்த நாளின் ஒரு ஓமையின் வழியாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டியவற்றை கடவுள் நமக்கு சொல்லிக் கொடுக்கும்படி ஜெப நிலையிலே நாம் கடவுளுடைய சமூகத்திலே காத்திருக்க உங்களை அன்போடு கூட நான் அழைக்கின்றேன். லூக்கா 15வது அதிகாரம் வசனங்கள் 3-7 அடங்கிய திருவசனங்களை இந்த நாளினுடைய தியானத்திற்கான மையப்பகுதியாக நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகின்றேன். ஒருவேளை லூக்கா 15வது அதிகாரம் என்பது இறையியலாளர்கள் எப்படி இந்த 15வது அதிகாரத்தை அழைக்கிறார்கள் என்று சொன்னால், தி காஸ்பல் அமங் தி காஸ்பல் என்று சொல்லி அழைக்கின்றார்கள். நற்செய்தி நூட்களிலே இது ஒரு சிறப்பான நற்செய்தியை நமக்கு எடுத்து சொல்லுவதாக இந்த 4 நற்செய்தி நூட்களிலேயும் இந்த 15வது அதிகாரம் என்பது ஒரு சிறப்பான ஒரு நற்செய்தியை நமக்கு கொடுப்பதாக இறையியலாளர்கள் நமக்கு மிக அழகாக இதை சுட்டி காட்டுகின்றார்கள். தி காஸ்பல் அமங் ஆல் தி காஸ்பல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இதில் வருகின்ற உவமைகள் எல்லாம் நேரடியாக மறைமுகமாக கடவுளுடைய இறை ஆட்சியை குறித்தும் இறை ராஜ்யத்தை குறித்தும் நமக்கு சொல்லுகின்றதான ஒரு அதிகாரமாக இந்த 15வது அதிகாரம் நமக்கு அமைகின்றது. ஒருவேளை இதற்கு காணாமல் போன ஆடு என்கின்ற உவமையை, அந்த அடையாளத்தை நமக்கு கொடுக்கின்றார்கள். த லாஸ்ட் ஷீப், த பேரபிள் ஆஃப் த லாஸ்ட் ஷீப் என்று சொல்லி இதற்கு டைட்டில் கொடுக்குறாங்க. அதே போல் இன்னொரு டைட்டிலும் இதற்கு கொடுக்குறாங்க. என்ன டைட்டில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, த பேரபிள் ஆஃப் த சீக்கிங் ஷெப்பர்ட், தேடி கண்டுபிடிக்கும் மெய்ப்பன் என்கின்ற தலைப்பும் இதற்கு அழகாக கொடுக்கின்றார்கள். த பேரபிள் ஆஃப் த சீக்கிங் ஷெப்பர்ட் என்கின்றதான தலைப்பும் இதற்கு அழகாக கொடுக்கப்படுகின்றது. ஒருவேளை இந்த பகுதியிலே முதலாவது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, வரி தண்டுவோர் பாவிகள் யாவரும் இயேசு சொல்வதை கேட்க அவரிடம் நெருங்கி வந்தார்கள். பாவிகளாக கருதப்படுகிறவர்கள் இவர்கள் கடவுளுடைய சமூகத்திலே நெருங்கி வருகின்றார்கள். இயேசுவானவர் அவருடைய வாயிலிருந்து வார்த்தை எப்படி வருகின்றது, அவருடைய வாயின் வார்த்தைகளின் வழியாக பல சுகங்களை பெற்றுக்கொள்ளுகின்றவர்கள், பல அற்புத அடையாளங்களை பெற்றுக்கொள்ளுகிறவர்கள், வாழ தகுதியற்ற மக்களுக்கு வாழ்வதற்கு தகுதிப்படுத்துகின்ற ஆண்டவர். இவரிடத்திலே ஒரு சில வார்த்தைகளை கேட்பதற்காக அங்கே கூடி வந்திருக்கின்ற பொழுது இயேசுவானவரை சோதிக்கும்படிக்கு அங்கே 2வது வசனத்தில் நாம் பார்க்கின்றோம், பரிசேயரும் மறைநூல் அறிஞரும் இவர் பாவிகளை வரவேற்று அவர்களோடு உணவருந்துகிறாரே என்று முணுமுறுக்கிறார்கள். பரிசேயரும் மறைநூல் அறிஞர்களும் இயேசுவானவர் பாவிகளோடு உட்கார்ந்து அவர்களை வரவேற்கின்றார், அவர்களோடு கூட உணவு உட்கொள்ளுகின்றார் என்று சொல்லி அவர்களை முணுமுணுக்குகிறார்கள். இயேசுவானவர் மீது ஒரு குற்றப்பழியை சுமத்துவதாக இந்த பகுதி நமக்கு சொல்லுகின்றது. அப்படிப்பட்டதான சூழ்நிலையிலே தான் ஆண்டவராகிய இயேசு இந்த உவமையை மிக அழகாக அங்கே இருக்கின்றதான பரிசேயர்களுக்கும் அங்கே இருக்கின்றதான வரி வசூல் செய்பவர்களுக்கும் அங்கே மிக அழகாக சொல்லுகின்றார். யார் பாவிகள் அப்படின்றது ஒரு 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 கேள்விக்குறியாக இருக்கின்றது. யார் பாவி அப்படின்னு சொன்னீங்கன்னா, யார் ஒருவரால் வரி கட்ட முடியவில்லையோ, ரோம அரசாங்கம் போடுகின்ற வரியை யாரால் செலுத்த முடியவில்லையோ அவர்கள் ஒவ்வொருவரும் பாவிகளாக கருதப்பட்டார்கள். அடுத்தது யார் பாவிகள் அப்படின்றதான கேள்விக்கான விடை, யார் பாவிகள் என்று சொன்னால், யார் ஆலயத்திற்குள்ளே செல்ல முடியாமல் இருக்கின்றார்களோ, those who do not have the access to worship the Lord, அவர்கள் ஒவ்வொருவருமே பாவிகளாக கருதப்படுகின்றார்கள்.
இந்த உலகத்திலே வாழ்வதற்கு தகுதி இல்லாதவர்கள். ஒருவேளை நாம் பார்க்கலாம், அந்த குஷ்டரோகி இல்லை, அவர் ஆலயத்திற்கு செல்வதற்கும் அவருக்கு தகுதி இல்லை, இந்த சமுதாயத்திலே வாழ்வதற்கும் அவர் தகுதியற்றவராக இருக்கின்றார். அப்படி இருக்கின்ற பொழுதுதான் அவரை என்ன சொல்கிறாங்கன்னா பாவி என்று சொல்லி அவர்களை அழைக்கின்றார். அப்படி நீங்கள் ஒவ்வொரு இயேசுவானவருடைய அற்புத நிகழ்வுகளையும் பார்க்கின்ற பொழுது யாரையெல்லாம் இந்த பரிசேயர்களும் இந்த சதுசேயர்களும் கடவுளுடைய திருப்பெயரினாலே யூதர்களாக அழைக்கப்பட்டிருக்கின்றதான அவர்கள் யாரையெல்லாம் பாவிகள் என்று சொல்லி கருதுகின்றார்கள் என்று சொன்னால், யார் ஒருவர் தன்னுடைய வாழ்வின் நிலையை இழந்து கொண்டு வாழ முடியாமல் சிக்கி தவிக்கின்றார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் பாவிகளாக கருதுகின்றார். அப்படிப்பட்டதான சூழ்நிலையிலே அங்கே ஆண்டவராகிய இயேசு அவர்களுக்கு ஒரு உவமையை சொல்லுகின்றார். உங்களுள்ளே ஒருவரிடம் இருக்கும் 100 ஆடுகளுள் ஒன்று காணாமல் போனால் அவர் 99 ஆடுகளையும் பாலை நிலத்திலே விட்டுவிட்டு காணாமற் போனதை தேடி கண்டுபிடிக்கும் வரை அவர் செல்ல மாட்டாரா என்று சொல்லுகின்றார். 100 ஆடுகள் இருக்கின்ற பொழுது அதில் ஒரு ஆடு உங்களுக்கு காணாமல் போய்விட்டால் அந்த ஒரு ஆட்டிற்காக அந்த மெய்ப்பன் என்ன பண்ணுவார்? கடந்து செல்வார். ஒருவேளை அங்கே ஆடுகள் எந்த நிலையிலே இருக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, பாலஸ்தீனத்திலே ஆடுகளை மேய்க்கின்றவர்கள் ஒவ்வொரு இல்லத்திற்கும் இருக்கின்றதான ஆடுகளை எல்லாம் பொதுவாக பொது மேய்ச்சலில் என்ன பண்ணுவாங்க? விட்டுருவாங்க. நம்ம ஊர்களில் இருக்குதுல மெய்க்கால் புறம்போக்கு அப்படின்னு இருக்கும். அது எதற்கு அரசாங்கம் அதற்கு மெய்க்கால் புறம்போக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்தை கொடுக்குறாங்கன்னு சொன்னீங்கன்னா, ஆடு மாடு அந்த இடத்துல என்ன பண்ணணும்? மேய்க்கணும். ஆடு மாடுகளை அந்த இடத்துல மேய்ச்சலை கொண்டு போய் காட்ட வேண்டும். ஆனால் காலப்போக்கில் அது என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த ஆடு மாடுகளை மேய்ப்பதை விட்டு மனுஷங்கள் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? அந்த இடத்த மேய்ச்சி அதை ஆக்கிரமிப்பு நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். ஒருவேளை அன்பானவர்களே, ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒரு சில ஆட்டு கூட்டங்கள் இருக்கும் இல்லை, ஆடுகள் இருக்கும். அந்த ஆடுகளை எல்லாம் ஒரு பொது இடத்திலே கொண்டு போய் அவர்கள் மேய்த்து மீண்டுமாக என்ன பண்ணுவாங்க? கொண்டு வந்து தன்னுடைய இல்லத்திலே அந்த இதுல அடைப்பாங்க. அப்படி இருக்கின்ற பொழுது எல்லா ஆடுகளும் அந்த இடத்துல போய் மேய்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது ஊரில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, என்னுடைய ஆடுகள் எல்லாம் வந்து விட்டது, ஏன் ஆடுகள் எல்லாம் என்ன ஆயிடுச்சு வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு வீட்டில் இருக்கிறவருடைய ஆடு ஒருத்தர் காணாமல் போச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஏன் வரல, எதற்காக வரவில்லை, அந்த ஆடு ஒரு வேளை மேய்க்கின்ற இடத்துல மரித்து போய் இருக்கும் என்று சொன்னால் அதனுடைய அந்த அடையாளங்களை மெய்ப்பனானவர் என்ன பண்ணோம்? கொண்டு வந்து ஆடுகளினுடைய உரிமையாளர் இடத்துல காண்பிக்க வேண்டும். இதை பாருங்க, ஓனா கடிச்சிருச்சு, சிங்கம் கடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆடினுடைய அடையாளத்தை தன்னுடைய வீட்டினுடைய உரிமையாளர் இடத்துல கொண்டு வந்து காட்ட வேண்டும். இப்படி ஒரு புறத்தில் இருக்க, இங்கே அந்த ஆட்டை தேடி அந்த மேய்ப்பன் செல்லுகின்ற பொழுது அந்த இடம் எப்படிப்பட்டதான இடமாக இருக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, பாலை நிலம் என்பது நம்ம இப்படி சாதாரணமாக இருக்கக்கூடியதான சமமான ஒரு பூமியாக இருக்கும். இது எங்கே காணாமல் போயிருக்கோம்? சமமான பூமி அப்படின்னு சொன்னீங்கன்னா எங்கே இருந்தாலும் அதை என்ன பண்ணிடலாம்? தேடி கண்டுபிடிச்சிடலாம். ஒருவேளை அது அந்த பிளாட்டூ என்று சொல்லக்கூடியதான அந்த மலைப்பகுதிகளிலே ஏறி இறங்கி அது காணாமல் போயிருக்கோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா மெய்ப்பருக்கு மிக மிக கஷ்டமானது. எங்கே போயிருக்கிறது என்பது தெரியாது, முட்போதற்குள்ளே இருக்கிறதா என்பது மெய்ப்பனுக்கு தெரியாத ஒரு காரியம். அப்படிப்பட்டதான சூழ்நிலையிலே தான் அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார், 99 ஆடுகளை பாலை நிலத்தில் விட்டுவிட்டு சமமான அந்த மெய்க்கால் இடத்துல விட்டுவிட்டு அந்த ஒரு ஆட்டை தேடி செல்ல வேண்டும். போலன்னா என்ன ஆகும்? போலன்னா அங்கே இருக்கிறதான ஆடுகளினுடைய மெய்ப்பர் என்ன பண்ணுவார்? கேட்பார். ஆடுகளினுடைய ஓனர் என்ன பண்ணுவார்? கேட்பார், எங்கே என் ஆடு எங்கே அப்படின்னு கேட்பார். உங்களால் தப்பிக்க முடியாது. ஆடுகளை திருடுகின்ற கூட்டத்தில் இந்த மெய்ப்பன் என்பவர் ஒரு மிக சிறந்த ஒரு பணியாளராக இருக்க வேண்டும். அப்போ இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக அந்த ஆடை தேடி கண்டுபிடித்து அந்த வீட்டில் கொண்டு போய் விடுற வரைக்கும் அது அவருடைய பாடுதான். அது எங்கே போயிருக்கு, எப்படி போச்சு அப்படின்றது அவருக்கு தான் தெரியும். அவர் தான் போயிட்டு என்ன பண்ணணும்? அந்த ஆடுகளை தேடி கண்டுபிடிக்க வேண்டும்.
ஒருவேளை இந்த பகுதியிலே ஆடு ஏன் காணாமல் போனது, ஏன் இந்த ஆடு காணாமல் போனது அப்படின்னு சொன்னீங்கன்னா அதற்கு ஒரு சில காரணங்கள் இருக்கும். நீங்கள் உங்களுடைய கற்பனைகளுக்கு நீங்கள் கொண்டு வர வேண்டும். ஒரு ஆடு காணாமல் போகுது அப்படின்னு சொன்னீங்கன்னா ஏன் காணாமல் போனோம்? ஒருவேளை தன்னுடைய சக ஆடுகள் மேய்க்கின்றதான இடத்தை காட்டிலும் ஒரு நல்ல ஒரு பசுமையான ஒரு இடத்தை அது என்ன பண்ணியிருக்கோம், கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லை? த ஃபேசினேட்டிங் அட்ராக்ஷன் அந்த ஆடுகளுக்கு இருந்திருக்கும். ஒருவேளை த கெப்பாசிட்டி டு கான்சன்ட்ரேட், அந்த ஆடுகளுக்கு தன்னுடைய சக ஆடுகளோடு அல்லது மெய்ப்பெண் சொல்லுவதை கேட்பதற்குரியதான அந்த கான்சன்ட்ரேஷனை இழந்ததாக அது இருந்திருக்கும். மூன்றாவதாக என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த மற்ற ஆடுகளோடு கூட தன்னை இணைத்து கொள்ளுகின்ற தன்மையை இழந்த ஒரு ஆடாக அந்த ஆடு காணப்பட்டிருக்கும். ஒருவேளை அந்த ஆடுகள் காணாமல் போனதான அந்த ஒரு ஆடு தெரியாத நிலையிலே கூட என்ன பண்ணிட்டு இருக்கோம், அது காணாமல் போயிருக்கும். அப்போ இவ்வளவு காரணங்கள் இருக்கிறது. அப்போ மெய்ப்பனுடைய பணி என்ன? எவ்வளவு ஆழமாக இருந்தாலும், எவ்வளவு கரடுமுரடான பாதைகள் இருந்தாலும், எவ்வளவு கொடிய மிருகங்கள் இருந்தாலும், காணாமல் போன ஒரு ஆட்டிற்காக மெய்ப்பன் தேடி சென்று அதை கண்டுபிடித்து தன்னுடைய தோள் மேலே போட்டுக்கிட்டு போகும்பொழுது அவர்களுக்கு இருக்கின்றதான மகிழ்ச்சி என்பது ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சியாக அது அமைகின்றது. 6வது வசனத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது, வீட்டுக்கு வந்து நண்பர்களையும் அண்டை வீட்டாரையும் அழைத்து என்னோடு மகிழுங்கள் என்று ஆண்டவர் ஒரு அழைப்பை அங்கே கொடுக்கின்றார். என்னோடு மகிழுங்கள். நான் சொன்னேன்ல, அந்த எல்லாருமே காத்திருப்பாங்க. அந்த காணாமல் போன ஒரு ஆடு எப்போ திரும்பி வரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோருமே காத்து கொண்டிருப்பார்கள். ஒருவேளை உண்மையாகவே செத்துருச்சுன்னு சொன்னீங்கன்னா அந்த ஆட்டினுடைய ரத்தத்தையோ அல்லது அதனுடைய தோலையோ ஏதோ ஒன்று என்ன பண்ணோம், அந்த ஆட்டினுடைய உரிமையாளர் இடத்துல கொண்டு வந்து காண்பிக்க வேண்டும். இல்லை அந்த ஆடு உண்மையாகவே எங்கேயோ காணாமல் போயிடுச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா மெய்ப்பனுடைய தலையாய பணி என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, காணாமல் போன அந்த ஆட்டை தேடி கண்டுபிடித்து தன்னுடைய உரிமையாளர் இடத்துல அதை கொடுக்க வேண்டும். ஒருவேளை அன்புக்குரியவர்களே, காணாமற் போன ஆடுகள் என்று சொல்லுகின்ற பொழுது இறை மக்களாகிய நம்மை அது உணர்த்துகின்றது. மெய்ப்பன் என்று சொல்லுகின்ற பொழுது இயேசு கிறிஸ்துவை அது உணர்த்துகின்றது. ஆடுகளுடைய உரிமையாளர் என்று சொல்லுகின்ற பொழுது பிதாவை அது உணர்த்துகின்றது. தந்தையாகிய கடவுளை அது நமக்கு மிக அழகாக உணர்த்தப்படுகின்றது. அப்ப இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்திலே வந்த நோக்கம் என்ன? அநேக ஆடுகள் உண்டு. அந்த ஆடுகளை காட்டிலும் காணாமல் போன ஒரு ஆட்டிற்காக எப்படி ஒரு மெய்ப்பன் தேடி அலைந்து திரிகின்றது போல இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக தேடி திரிகின்ற ஆண்டவராக, நமக்கு வாழ்வளிக்கின்ற ஒரு ஆண்டவராக, பாவிகள் என்று சொல்லுகின்ற பொழுது வாழ்விலே வாழ முடியாதபடிக்கு தன்னுடைய நிலையை இழந்திருக்கின்றதான மக்களோடு கூட தம்மை அடையாளப்படுத்தி கொள்ளுகின்ற ஒரு நல்ல மெய்ப்பனாக நம்முடைய அருள்நாதர் இயேசு கிறிஸ்து நமக்கோடு கூட இருக்கின்றார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். லூக்கா எழுதிய நற்செய்தி நூல் 19வது அதிகாரம் 10வது வசனத்தை ஒருத்தர் வாசிக்கலாம். லூக்கா 19:10. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்தார் என்று திருமறையிலே நாம் வாசிக்கின்றோம். இழந்து போனதை தேடவும் ரட்சிப்பதற்காகவே மனுஷகுமாரன் இந்த உலகத்திலே வந்தார். ஒருவேளை அந்த இழந்து போன அந்த ஆட்டுக்குட்டி போல, வாழ்வை இழந்த அந்த ஆட்டுக்குட்டிக்காக எப்படி ஒரு மெய்ப்பன் தேடி அலைந்து சென்று தன்னுடைய தோளின் மீது போட்டுக்கொண்டு தன்னுடைய ஆடுகளினுடைய உரிமையாளரிடத்தில் கொண்டு செல்லுகின்ற பொழுது அது ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சியாக இருக்கின்றதோ, அப்படியாக இன்றைக்கு நம்முடைய வாழ்வையும் கூட ஆண்டவர் காணாமல் போயிருக்கின்றதான நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்லுகின்றார், இழந்து போனதை தேடவும் ரட்சிப்பதற்காகவே நான் இந்த உலகத்திலே வந்தேன் என்று சொல்லுகின்றார். எப்படி வர முடியும்? நம்மீது வைத்ததான அன்பின் நிமித்தமாக மட்டுமே அவர் என்ன பண்ண முடியும்? வரும். அவர் 99 ஆடு தான் இருக்குதே, ஒன்று தானே காணாமல் போயிடுச்சு. 10ல் 11 ஹவுஸ் ஓனர்கிட்ட எடுத்துன்னு போய் காட்டினா 100 ஆடு இதில் இருக்குதுமான்னு சொன்னால் என்ன பண்ணுவார்? நம்ப முடியும்ல? அவர்னா எண்ணிக்கிட்டா இருக்க போகிறாரு? இல்லை, 100 ஆடு இருக்குது, சரி எடுத்துன்னு போய் விட்டுருப்பா அப்படின்னு சொல்லுவார். ஆனால் ஆண்டவராகிய
இயேசு கிறிஸ்து அப்படி அல்ல. காணாமல் போன ஒரு ஆட்டிற்காக தம்முடைய வாழ்வை இழந்தவராக, தம்முடைய வாழ்வை அவர் அர்ப்பணிக்கின்றவராக, ஒரு நல்ல மெய்ப்பனாக, எப்படிப்பட்டதான நிலையிலே நாம் காணப்பட்டிருந்தாலும், காணாமல் போயிருந்தாலும், ஆண்டவராகிய இயேசு நம்மை தேடி நமக்காக அவர் கல்வாரி சிலுவையிலே இரத்தம் சிந்தினவராக, சிலுவையை சுமந்தவராக, நம்மை மீட்பதற்காக அந்த ஆண்டவர் சிலுவையை சுமந்தார். சிலுவையின் வழியாக நமக்கு ஒரு மீட்பை நமக்கு ஆண்டவராகிய கடவுள் ஏற்படுத்தி கொடுக்கின்றார். ஒருவேளை இந்த பகுதியின் வழியாக நாம் உணர்ந்து கொள்ள வேண்டியது அதுதான். இயேசுவானவர் நம்மீது இருக்கின்றதான அன்பின் நிமித்தமாக, நம்மீது வைத்திருக்கின்றதான பாசத்தின் நிமித்தமாக, நம்மீது இருக்கின்றதான இரக்கத்தின் நிமித்தமாக, கருணை நிமித்தமாக நம்மை தேடி நாடி வருகின்ற ஆண்டவராக இருக்கின்றார். அநேக நேரங்களிலே நாமும் கூட அப்படியாக தான் காணாமல் போயிடுறோம் இல்லை? பல நேரங்களிலே நாம் நம்முடைய ஆடுகளோடு கூட நாம் இணையாதபடிக்கு பல நேரங்களிலே அங்கே பசுமையாக இருக்கின்றது. நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லி தெரியாதபடிக்கு நாம் செல்லுகின்ற பொழுது ஆண்டவர் என்ன பண்ணுறார்? நம்மளை பிடிச்சி தூக்கிட்டு வந்து நம்மளை அவருடைய மந்தையிலே விடுகின்ற ஆண்டவராக இருக்கின்றார். அதை தான் இந்த நாளிலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது. அன்புக்குரியவர்களே, 99 ஆடுகளை காட்டிலும் காணாமல் போன ஒரு ஆட்டை குறித்த அந்த மகிழ்ச்சி விண்ணுலகிலே ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சியை உண்டாக்குவது போல இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்விலே ஒரு நல்ல மெய்ப்பனாக, ஒரு நல்ல வழிகாட்டியாக, நல்ல பாதுகாவலராக ஆண்டவர் செயல்படுகின்றார் என்கின்றதான நம்பிக்கையோடு கூட இந்த இடத்திலிருந்து நாம் கடந்து செல்ல ஆண்டவர் நமக்கு துணை செய்வாராக. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் இறைவேண்டல் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இந்த நாளிலேயும் கூட அநேக நேரங்களிலே 100 ஆடுகளிலே ஒரு ஆடாக நான் காணாமற் போயிருக்கலாம், வாழ்வை இழந்திருக்கலாம், வாழ்வை பறிகொடுத்திருக்கலாம். ஒருவேளை இந்த சமுதாயத்திலே என்னாலே மேற்கொள்ளக்கூடாதபடிக்கு பல நிலைகளிலே நான் துன்புறுத்தப்பட்டிருக்கலாம். ஆனால் நல்ல மெய்ப்பனாகிய நீர் எனக்காக அந்த பாடுகளை ஏற்றுக்கொண்டவராக, எனக்காக அந்த பாடுகளை சுமந்தவராக, பாடுகளை அனுபவிக்கின்றவராக, என்னுடைய வாழ்வு மகிழ்ந்திருப்பதற்கு நீர் உம்மையே சொந்த ஏக பலியாக சிலுவையிலே ஒப்பு கொடுத்தது போல ஆண்டவரே, அதன் வழியாக ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சி, ரட்சிப்பு என்கின்றதான அந்த பாத்திரத்தை என்னுடைய வாழ்விலே நீர் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறீரே. நல்ல போஷிப்பை நீர் எனக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றீரே, அதற்காக உமக்கு நன்றி என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் கேட்போம். நம்மீது வைத்திருக்கின்றதான அன்பு, நம்மீது வைத்திருக்கின்றதான கருணை, நம்மீது ஆண்டவருடைய இரக்கம் நிறைவாக இருப்பதற்காகவே நம்மை தேடி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார். இழந்து போனதை தேடவும் ரட்சிப்பதற்காகவே நான் இந்த உலகத்திலே வந்தேன் என்று சொன்ன ஆண்டவர் ஒருவேளை பாவ நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றதான் நமக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அப்படியாக ஆண்டவரே, நீர் என்னுடைய வாழ்விலே நல்ல மெய்ப்பராக இருப்பதற்காக உமக்கு நன்றி என்று சொல்லுவோம். ஒருவேளை அந்த ஆட்டை போல நாம் அங்கும் இங்கும் அலைந்து திரிந்து நம்ம அந்த ஆட்டு மந்தையிலே இல்லாதபடிக்கு நம்முடைய வாழ்வை அமைத்து கொள்வோம் என்று சொன்னால் அதிலிருந்து நாம் விடுபடுகின்றவர்களாக ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்க நாம் அழைக்கப்படுகின்றோம்.